உங்களை எதிர்த்து நிற்கிறேன். ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எலெக்ஷன் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு எலெக்ஷனே பிடிக்காத ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க மாமா வலுக்கட்டாயமாக நீ எலெக்ஷனுக்கு வந்தாகணும். இந்த படத்தில் நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான தொண்டன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு நம்ம ஹீரோட அப்பா. அவர் துண்டு வேட்டி அந்த கரை படிஞ்ச அவருடைய கட்சி கரை படிஞ்ச அந்த இது இல்லாமல் வெளியில் போகிறது கூட அவர் வெளியே போவியா நீ? கட்சிக்காரனுக்கு அடையாளமே கரை வேஷ்டியும் துண்டும் தான். அந்த வேட்டி துண்டு இருந்தால் தானே கட்சிக்காரங்க அப்படின்னு தெரியும். அது இல்லைன்னா அது கட்சிக்கு நம்ம சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுவும் என்னோடய உயிர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு வெளியே போவார். போகிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியில் யாரை வேட்பாளராக நிற்கிறாங்களோ அவங்களுக்காண்டி ஒரு சார்பாக பேசுகிறது, மீட்டிங்கில் பேசுகிறது, அவங்களுக்காண்டி ஓட்டு கேட்குறது, இந்த மாதிரி கட்சி வேலைகள்லாம் நம்ம ஹீரோட அப்பா செய்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசதியாக இருக்கிற ஒருத்தர் தன் பையனுக்காண்டி சீட்டு கேட்பார். ஆனால் அவங்க கொடுக்க முடியாது, இது கூட்டணி கட்சி, நாங்கள் பொதுவாக தான் கொடுக்க முடியும்னு சொல்லிடுவாங்க. அவரும் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவோட மாமா கடி இருக்கார்ல, அவர்கிட்ட வம்பு வச்சு நீ ஒரு சரக்கு அடிக்கிறவன், நீ ஒரு தண்ணி அடிக்கிறவன், நீலாம் எப்படா கட்சி நடத்த முடியும், நீ தனியாக நின்று ஒரு ஆளை வச்சு ஜெயிச்சிருவியான்னு வாயை கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவர் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. உன்னை எதிர்த்து அவனும் நிற்க மாட்டான்ற அதுக்குள்ள பேசாத. இதுக்கோசரமே நம்ம ஹீரோவுக்கு எலெக்ஷன்னாவே பிடிக்காது. அது இல்லாமல் எலெக்ஷனில் ஓட்டு போட மட்டும்தான் போவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா தொண்டராக இருக்கார்ல, ஒரு ஆள் இருந்தால் பத்தாதா, 2 பேர் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் ஒரு மாமா பார்த்தீங்கன்னா இங்கே தோப்பில் ஒரு சவால்லாம் விட்டுக்கிட்டு இருப்பார். அவரை நினச்சி பண்ண மாட்டார், ஆனால் நினைக்காம சவால் விட்டுருவார். இனிமேல் தான் நம்ம ஹீரோவுக்கே தெரிய வரும். ஊர்லேருந்து ஒருத்தர் நிற்க வச்சு உன் குடும்ப கௌரவத்தை காலி பண்ணுறோம், ஜாகிரதா. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கல்யாணத்துக்கு பேசி அவர் கல்யாணமே ஆக போகுது. ஏற்கனவே செல்லிங்கிற பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கால் அது ஓகே இல்லாமல் போயிடும். அவங்க அண்ணன் அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை பிரிச்சிருவாங்க. அந்த பொண்ணு யாரோட பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா இருக்காங்களா, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட மக செல்வி, அவங்கள தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சிருவாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்களை பிரித்தது ஒரு பாய் தான் பிரிச்சிருப்பாங்க. அதை அவரே சொல்லுவார். அரசியல்ல பெரிய சிம்மம்மா எனக்கு செட் ஆகுமா? ஹீரோடைய மாமா நம்ம ஹீரோவை நிற்க வைப்பார். அவருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா செல்வியோட அண்ணன் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய கலந்துக்கிட்டு ஓட்டெல்லாம் கேட்க போகிறாரு. ராசு, உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. பார்த்தீங்கன்னா இவங்க தான் செல்வியை தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஹீரோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருப்பார். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரினில் செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ரெண்டாவதாக அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ கல்யாணமும் பண்ணியிருப்பார். இந்த எலெக்ஷனில் முடிவுகள்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஹீரோ தோற்றுருவார். அதனால் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தாங்களா, சவால் விட்டாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனால தான் நம்ம தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடிக்கிறதுக்கு நிறைய கூலிப்படைகள்லாம் ஏவி விடுவாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாயும் தன் கூட இருப்பார் நம்ம ஹீரோ கூட. அவரை டார்கெட் பண்ணி ஏற்கனவே அவர் ஆதரவு கொடுத்துருப்பாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோ அவரை காப்பாற்றிருப்பார். 2வது முறையாக அவரை காப்பாற்ற இன்னொரு வாய்ப்பும் கிடைக்குது. ஆனால் அவரை காப்பாற்ற முடியல. அவரை யாரோ அடையாளம் தெரியாதவங்க வெட்டி கொண்டுடுறாங்க. தலைவர் பதவின்றது வேற. அதுக்கு இப்போ ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆதரவாக இருந்து ஜெயிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ தன்னுடைய பிள்ளையை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு விரும்பக்கூடிய அப்பாவாக மாறிட்டார். அதனால் தன் கட்சியில் ஏதாவது ஒரு சீட்டு பொறுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனுக்கு போய் கேட்பார். அப்போ தான் நீங்கள் ஒரு தொண்டன் தான், மற்றவங்களுக்கு வேட்பாளர் நிற்க வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆள் தான், நீங்கள் இது பண்ணக்கூடாது, ஒரு 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு பணத்தை தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போகணுங்கிற தகுதியும் தராதரமோ எங்களாண்டக்குது. உங்கள் அப்பா தொண்டை பார்த்தீங்கன்னா இவர் எலெக்ஷனில் நிற்கும்போது உங்கள் மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை தொண்டன் மகனா
எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கன்னு சவால் விட்டுருப்பார். அந்த இதில் தோற்றுருப்பார். 2வது முறையாக பார்த்தீங்கன்னா அவர் நிற்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் செல்வியோட அண்ணன் இருக்கார்ல, அவர் தான் வந்து நிற்க வைப்பார். அதாவது நம்ம ஹீரோவோட மனைவி நிற்க வைப்பார். சப்போர்ட் பண்ணுறாங்களா, தொண்டை மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா செல்வியோட அண்ணன் வந்து பாயை கொன்னது அவன் தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் கூட இருந்தார்ல அவங்க மாமா கனி, அவரையும் வந்து இவன் கொன்றுவான் செல்வியோட அண்ணன். கூடையே தனக்கு உதவியாக இருந்த மாமாவை கொண்டுட்டானே அப்படின்னு ஆத்திரத்தில் அவனை அழிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து புறப்படுறாரு, சண்டை போடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செல்வியோட அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்கிறான். உங்களை அழிக்கணும், உன் குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு தானே நினச்சேன். எங்கள் அப்பாவுக்கு ஆதரவாக இல்லாமல் உங்கள் அப்பா துரோகம் பண்ணா, நீனும் வந்து உன்னை அழிக்கணும்னு தான் நான் நினச்சேன். செல்வி இருக்கால, அவள் வந்து ஃபாரினுக்கு அனுப்புனேன், நல்லா இருப்பான்னு நினச்சா அவள் தூக்கு மாட்டி இறந்துட்டா. நீ மட்டும் எப்படா நல்லா இருக்கா, உன்னை நல்லா இருக்க விடுவேனா, ஏன் என்னோட தங்கச்சி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வி இறந்ததெல்லாம் சொல்லுவான் நம்ம ஹீரோ கிட்ட. பார்த்தீங்கன்னா ஏண்டா இப்படியெல்லாம் நீ வந்து என்னோட நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன், என் வீட்டிலலாம் வந்த எங்கள் மாமாவே சாகடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு போவார். அப்போ பாயோட ஆளுங்க வந்து அவங்கள அவனை சரமாரியாக வெட்டிடுவாங்க செல்வியோட அண்ணனை. அதோட பார்த்தீங்கன்னா படத்தை எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.